முடிவில் அந்த மலையை அவர்கள் கைப்பற்றுவார்கள். இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை முன்னெடுப்பார்கள். அதற்கு முதல் படியாக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. ஆல்டர், சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. அந்த ஆல்டர் கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இனி கிளம்ப வேண்டிய நாள் தான் பாக்கி. நினையாத நாளிகளை இயேசு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். என்னங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் டைம் லைனாக 70 வருஷத்துக்குள்ள துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். ஏறக்குறைய 1850 வருஷமா ஒரு தீர்க்க தரிசனமும் இதில் நடக்கலை. இந்த நாட்டுக்குள்ள 1948 வரைக்கும் பாலைவனமாக மண்ணு மாதிரி இருந்துச்சு. இந்த 70 வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபஸி நடந்திருக்கு. அடுத்து 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 நடந்திருக்கு. அதில் கடைசி ஒரு ஆல்டர் கட்டுவாங்க. அதான் நமக்கானது. அந்த ஆல்டர், அதாவது ஆல்டர் நமக்கு இல்லை, அடையாளத்துக்கு சொல்கிறேன். அது கட்டுறதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபைனல். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வருகை வரும். அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அதனால் டேட் தெரியாது, வருஷம் தெரியாது, நாள் தெரியாது. ஆனால் அடையாளங்களை வச்சு நாம் கொஞ்சம் நிதானிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, முடியும் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆல்டரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறத, அந்த டெம்பிள் மவுண்ட்டில் வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்டர் கட்டுறதில்ல, ஏன்னா ஆல்டர் கட்டியாச்சு, ஆல்டர் ரெடியாக இருக்கு. அதை கொண்டு வந்து இப்போ அங்கே வைக்கணும். அதைத்தான் நீங்கள் பார்க்க போவீங்க. அத்தோடு எல்லாம் ஓவர். எப்போ வேணாலும் வருகை வரும். இது வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா வாசிங்க, முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 21, 24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த மலை மற்றவர்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அவங்க காலம் முடிஞ்சிருச்சுன்னா, இவங்களுடைய பலிபீடத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அது மேலே யாருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க. நமக்கு இல்லை, ஹோலி சைட்டாக அவங்க மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் புறஜாதியார் மிதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படாது. அதான் அதோடைய ஃபைனல் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது 24 அவர் வாசித்தது. 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க. உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. மலைக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஏன் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் சொல்லுது. இயேசு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அங்கே இருக்கிற தூதன் கேட்குறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதைத்தான் இயேசு சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் மேகத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருக போகிறார். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று. அதற்கான இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. தேசம் உருவாச்சு, ராஜா வந்துட்டாரு, தலைநகரம் வந்துருச்சு. இப்போ தேவாலயத்துக்கான இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இந்த குறிப்பிட்ட 70-77 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. இஸ்ரவேலுடைய கடைசி வருஷத்துல தான் யுத்தம் வரும்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38:8 நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். எசேக்கியேல் 38:16 நீ வாசிக்கும் போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கார்மேகம் போல் மூட கடைசி நாட்களில் வருவாயின்னு இருக்குது. ஆண்டவர் சொன்ன காலம் வந்துருச்சு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. நமக்கான எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நடைபெறுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய மீட்பு சமயமாக இருக்குது. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். விழித்திருந்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல சபை இருக்கிறது.
இப்ப சபையோடைய பிரச்சனை என்ன? இவ்வளவு காரியங்களும் இந்த 70 வருஷத்துல நடந்திருக்குது. இந்த 70 வருஷத்துல குறைஞ்சபட்சம் இங்க ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுக்காரங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு நடந்திருக்குது. உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இத்தனை தீர்க்க தரிசனம் நடந்திருக்குது. இயேசு பெத்லகேமில பிறந்துட்டார் முதல்ல. ஆனா எருசலேமில் இருக்கிறவனுக்கு தெரியல இயேசு பெத்லகேமில் பிறந்துட்டார். அவர் ஊர்ல தான் பிறந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்கு தெரியல. சபைக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த 70-75 வருஷத்துல நடந்திருக்குது. துல்லியமாக நிறைவேறி இருக்குது. மற்ற எல்லா நூற்றாண்டிலும் நடந்ததை விட இந்த 77 வருஷம் அதிகமாக நடந்திருக்குது. ஆனா சபை ஆயத்தப்பட்டுச்சா? சபை இப்போதான் இன்னும் மோசமான இடத்துல இருக்குது. நிர்விசானமா இருக்குது. உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும்போது சபை இன்னும் ஆயத்தப்படணும். இனி காலம் செல்லாதுங்கிற ஒரு காரியம் வரணும். எல்லாவற்றை விட்டு அவரை பின்பற்றி பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரணும். ஆனால் பிசாசு இப்பதான் உங்களை அழகா டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறான். உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு. நான் உங்களை உலகத்தில் வேலைக்கு போக வேணாம், சாப்பிட வேணாம்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த நிமிஷம் வந்தாலும் நான் போவேன் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேங்கிற உத்தரவாதம் இருக்கணும். உங்களை அநேக அலுவல்கள் கொடுத்து பார்வோன் சொல்வாப்ல, எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று போய் சொன்ன உடனே பார்வோன் சொல்ற மிக முக்கியமான விஷயம், அவர்களுக்கு வேலை குறைவா இருக்குது, வேலையை இன்க்ரீஸ் பண்ணுன்றுவான். அவங்களுக்கு செங்கலுக்கு தேவையானது எல்லாம் அவங்களே வைக்கோல எடுத்துக்க சொல்லின்றுவான். பிஸியாக்கும்பா. த சேம் ஸ்பிரிட். இன்னைக்கு யூ ஆர் ஆல் பிஸி வித் யுவர் ஹெவி ஒர்க். கேட்டா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்றீங்க ரொம்ப பிஸி. எதுக்கு பிஸி? வேலைக்கு போறதுக்கு பிஸியா? இல்ல. பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிஸியா? இல்ல. வீடு கட்டுறதுக்கு பிஸியா? இல்ல. அந்தந்த வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குது. எதுக்கு பிஸி? பைபிள் வாசிக்க பிஸி, ஜோம் பண்றதுக்கு பிஸி, ஃபேமிலி ப்ரேயருக்கு பிஸி, மற்றதுக்கெல்லாம் இருக்கு. பிள்ளை படிக்குது, டியூஷன் போகுது, ஸ்கூல் போகுது, நீங்க வேலைக்கு போறீங்க, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு எடுக்கிறீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. எல்லாத்துக்கும் நீங்க பிஸியே கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. பட் கர்த்தரை தேடுவதற்கு மட்டும் யூ ஆர் ஆல் பிஸி. சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் பிஸி. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் வைக்கிறாங்க. அந்த 2 மணி நேரமே முழுசா வரத்துக்கு நீங்க ரெடியா இல்ல. ஆரம்பிச்ச பிறகு வரீங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறீங்க. ஆனா பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா காலேஜில் போய் 3 மணி நேரம் முன்னாடி உட்காடுறீங்க. ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி போறீங்க. ஆனா தேவ சமூகத்துக்கு முன்னாடி உட்காரத்துக்கு யூ ஆர் நாட் ரெடி. கேட்டா சொல்றீங்க பிஸி. கவனிச்சு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தேடுகிற அத்தனையும் உலகத்தோடு கூட முடிந்து போகும். கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்களோ அதுதான் பரலோகம் வரைக்கும் உங்க கூட வரும். ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ராஜா வருகிற காலம் சமயமாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்குன்னு ஒப்பு கொடுங்க. நாங்கள்லாம் தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், சர்ச்சிலேயே இருக்கிறோம். யார் வேணா இருங்க. ஆனா உருவாகும் போது பாவத்திலே உருவானோன்னு பைபிள் சொல்லுது. அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் அவசியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நிச்சயம் கழுவப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று வரும். அதான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் வந்திருக்குதா? 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசனமும் பைபிள் சொல்லல. கடைசி காலத்துல மோசம் போக்குற அநேக உபதேசங்கள் இருக்கு. கடைசியாக ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எபேசியர் 4:30 சொல்லுது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியானவர். பரிசுத்தாவின் ஐக்கியம் இருக்கணும். அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். இது அடிப்படை, பேசிக் 3. இன்னைக்கு இந்த 3லும் சபை எவ்வளவு தூரத்தில் இருக்குது? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் பூர்ணப்படுறதுக்கான பிரயாசம் இருக்குதா? பூர்ணராகும்படி கடந்து போங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தடவை ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஒன் டைம் சேவ்டு, அவ்வளவுதான், எவர் சேவ்டு அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. இப்ப உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணப்படணும். அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒன் டைம் சேவ்டு எவர் சேவ்டுலாம் கிடையாது. அது கள்ள உபதேசம். ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு வரும்போது உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவனே அவரோடு கூட பறந்து மேலே போவான். நான் கிறிஸ்தவன், நான் மெம்பரு, நான் சந்தா கட்டுறேன், நான் அந்த ஆளு இந்த ஆளு, எதுவும் இங்க வேலைக்கு ஆகாது. உன்னுடைய எந்த காரியமும் இங்க ஆகாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உள்ளான மனுஷன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில்?